Hi guys, welcome to Meet Greet and Eat. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வேளச்சேரி டிசிஎஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க அப்சல்யூட் பார்பிக்யூக்கு தான். பஃபட் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஏற்கனவே ஸ்மோக் அப், பிக் பார்பிக்யூ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறதுனால இன்னைக்கு அப்சல்யூட் பார்பிக்யூக்கு வந்திருக்கோம். சோலோ ஆர் கப்பலாக நீங்கள் வரீங்கன்னா வீக் டேஸில் இந்த பார்பிக்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நான்வெஜ்ஜுக்கு 750 ருபீஸும் வெஜ்ஜுக்கு 720 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. வந்ததும் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு லெமன் சோடா கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா பெப்சியும் தராங்க. நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க மெனு இதுதான். வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிப்பில் இதை தான் பார்க்க போகிறோம். லைம் சோடா குடிச்சிட்டு ஸ்டார்டர்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க லைவ் கவுண்டரில் ஆல்ரெடி சிக்கன் ஃபிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம். சரி, ஏன் ஸ்டார்டர்ஸுக்கு வெயிட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு பார்பிக்யூ சிக்கன், பார்பிக்யூ ஃபிஷ், ஸ்பைசி சிக்கன் அண்ட் ரேபிட்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. யூஸ்வலாக நம்ம மற்ற பார்பிக்யூவில் பார்க்குற லைவ் கவுண்டரோடவே இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. சேம் டைம் நமக்கு ஸ்டார்டர்ஸும் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக நம்மளோட யூஸ்வல் காஜன் பொட்டேட்டோஸ், கிறிஸ்பி கார்ன்ஸ், பானிபூரி எல்லாமே நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு. பானிபூரி நல்லா இருந்துச்சு. காஜன் பொட்டேட்டோவும் கிறிஸ்பி கார்னும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஸ்டார்டர்ஸுக்கு அவங்களோட பார்பிக்யூ சிக்கன், பிரான் அண்ட் ஃபிஷ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஷீ கபாப்பும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வச்ச எல்லா ஸ்கியூவர்ஸில் இருந்த மீட்டையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கியூவருக்கு 1 or 2 பீசஸ் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கா நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா சாப்பிட்றதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான்வெஜ் ஸ்டார்டர்ஸை நான் இந்த ஒரு சர்விங்கோடு நிறுத்திக்கிட்டேன். பிளேட்டை ஃபில் பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி திருப்தி தான். அன்லிமிட்டெட் பஃபெட்டில் சாப்பிட்றவங்க மொத்தம் 2 வகை தாங்க. ஒன்று கொடுத்த காசுக்கு திருப்தியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு வர்றவங்க, இன்னொன்று பிடிச்ச ஐட்டங்களை மட்டும் சூஸ் பண்ணி அளவாக சாப்பிட்டு வர்றவங்க. நான் ஃபர்ஸ்ட் டைப். நீங்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவங்களோட லைவ் கவுண்டர் டிஷ்ஷஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க அதை விஷ் கிரில்னு சொல்கிறாங்க. மெனுவில் கூட இருக்கும். இன்னைக்கு ஷீ கபாப் அண்ட் ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம மெயின் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன்லேருந்து ஆரம்பிப்போம். மெயின் கோர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருந்ததுங்க. எஸ்பெஷலி அவங்களோட காஜு கோஃப்தா கறி, பேக்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராகவே இருந்ததுங்க. சேலட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இருந்ததில் பைனாப்பிள் சேலட் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பென்னே பாஸ்தா ரொம்ப ஓகேவாக தான் இருந்தது. பார்பிக்யூல எதுக்கு வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இவங்க வச்சிருக்க இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸையும் நம்ம ரைஸ்லேயோ நான்லேயோ வச்சு பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா 3வது கிரேவி தாண்டும் போது வயிறு ஃபுல்லாயிருங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்டர்ஸே முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா கிரேவியுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். தோசை தான் நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன். நான்வெஜ் மெயின் கோர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எக்ஸப்ட் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு கொடுத்த சில்லி சிக்கன் சாஸ் மட்டும் அவ்வளோவா நல்லா இல்லை. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜை சிறப்பாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம பிளேட் பண்ண போகிறது டெசர்ட்ஸ். மெனுவில் அவங்க கொடுத்த மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருந்தது. எக்ஸப்ட் அந்த சாக்லேட் பால்ஸ் அண்ட் குலோப் ஜாமுனை தவிர. ஸ்வீட் ரொம்ப திகட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு தகி பப்பட் சேட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். டெசர்ட்ஸும் யூஸ்வலாக எல்லா பார்பிக்யூலையும் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் யாருக்காவது தரணும்னா அந்த மேங்கோ மூஸும் அவங்களோட ஐஸ்கிரீமும் நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்குற இந்த கிளிப் 3x ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. நாங்கள் பொறுமையாக ஜாலியாக உட்காந்து ஆறாமற அந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்ருக்கேன். இந்த பிளேட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே நமக்கு வெண்ணிலாவும் பட்டர் ஸ்காட்சும் கலந்து ஒரு கோன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்களா? உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் கிரீட் அண்ட் ஈட். டேக் கேர் கைஸ். பாய்.